எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே நாம் கூடி வந்திருக்கிற நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இந்த காலை பொழுதுல ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை அது பெரியதாக இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இந்த காலை பொழுதுல நாம ஆண்டவர் மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. இந்த கடைசி நாட்களிலே மனிதனை நம்பி மனிதனுடைய காரியங்களை மேல விசுவாசம் வைத்து வாழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காரியத்துல இவர் எனக்கு உதவி செய்வாரு, இந்த காரியத்துல எனக்கு இவங்க கிட்ட போனா அந்த நன்மை நடக்கும்னு சொல்லி நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவா சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேல இருக்க வேண்டும். அப்படி அவரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ஏற்கனவே அதை அவர் ரெடியா வச்சிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை நம்பும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நாம் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 5 அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அவர்கள் எந்நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஸோ கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது அவர் நம்மளை மகிழ பண்ணுகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம், களிகூற பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லா நெருக்கடி நேரத்திலிருந்தும் கஷ்ட சூழ்நிலைகளிலும் ஆபத்தின் நேரத்திலும் அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆமேன், ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலை பொழுதுல அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்ம வாழ்வை சந்தோஷப்படுத்துகிறார், மகிழ்ச்சி ஆக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 17 அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே என்று சொல்லி அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்துல சொல்லியிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது நமக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் தமது அந்த மனிதர்களுடைய பொல்லாத எண்ணங்களுக்கு நம்ம தமது வலது கரத்தினால் அவர் தப்புவிக்கிறாராம். இப்போ நம்ம மிஷினரிகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கும்படி ஆமேன், ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்போ அநேக சூழ்நிலைகள் மத்தியில அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் பல ஆபத்துகளிலிருந்து அவர்களை காக்கிறத நம்ம சாட்சிகளாக அநேக இடங்கள்ல நம்ம கேள்விப்படுகிறோம், பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அவர் மேல நாம் வைத்திருக்கும் போது நமக்குன்னு வச்சிருக்கிற நன்மையில இன்னொரு நன்மை, 2வது நன்மை என்னன்னு பார்த்தா, நம்மை தப்புவிக்கிறார். பொல்லாதவருடைய கைகளுக்கும் பொல்லாத தீங்குக்கும் நம்மை அவர் தப்புவித்து நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 18 அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது நம்மை சுற்றிலும் அவர் கேடகமாக இருந்து பொல்லாங்கனுடைய அம்புக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் மனிதனுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். கேடகம் என்று சொல்லும் பொழுது யுத்தத்திலே போர் வீரர்கள் எதிரிகள் தாக்கும் பொழுது காயமடையாதபடி அவர்கள் தங்கள் ஜீவனை காத்து கொள்ளும்படியாய் கரங்களிலே பிடித்திருக்கிற அந்த கேடகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. எபேசியரின் புஸ்தகத்துல விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கேடகமாக அவர் இருக்க வேண்டும். நாம் அவர் மேல நம்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த கேடகம் நம்மை சுற்றி இருக்கிறத நம்ம
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த கேடகமானது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்முடைய ஜீவனை காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக சுற்றி இருக்கிறார். அவரை தாண்டி தான் மற்ற எந்த பாதிப்பும் நம்மளை வர முடியும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள்ல 3வது நன்மை, அவர் நமக்கு கேடகமாக சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறார். 4வதாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த வசனம் சங்கீதம் 32:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கேடகமா அவரே சூழ்ந்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய கிருபை, அந்த கிருபை நம்மளை சுற்றிலும் எப்பொழுதும் அவருடைய கிருபை நம்மை சுற்றிலும் இருக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 37:5 இப்படியாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய காரியங்கள் சித்தி பெறும், வாய்க்க பண்ணுவார். ஆமீன், ஸ்தோத்திரம். அநேக வேளையில மனுஷனை நம்பி போய் அந்த காரியம் நடக்காம ஏமாந்து மனவேதனையோடு தவிப்போடு அநேக இழப்புகளை சந்தித்து இருக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தரை நம்பி தேசத்திலே நன்மை செய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு பஞ்ச காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் வித அந்த விதையை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஈசாக்கு ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையோட போய் அந்த பஞ்ச காலத்துல விதையை விதைக்கிறான். பொதுவா பஞ்ச காலத்துல இருக்கிற விதையை கூட சாப்பாட்டுக்காக அவங்க சாப்பிடுவாங்க பசியோடு இருக்கும்போது. ஆனா ஈசாக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த விதையை விதைச்சதுனால வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு அந்த வருஷத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது 100% காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த லேண்ட் ப்ராஜெக்ட்ல கூட ஆண்டவரை தான் முழுமையா நம்ம நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக அந்த லேண்டை ப்ராஜெக்டை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு அதில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், தேவனுடைய சித்தம் அதில் நிறைவேறும். ஆண்டவர் சொன்னபடியே 1000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனையும் நம்பி ஆண்டவரையும் நம்ப முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 22:4 இப்படியாக சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வழியில அத்தனை முற்பிதாக்களும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்கள பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம நம்பிக்கை விடுதலையை கொண்டு வரும். நம்முடைய நம்பிக்கை ஆமேன் ஸ்தோத்திரம் சுதந்திரத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்க வாழ்க்கையில ஏதாவது கட்டுகளோ அல்லது வேற எந்த ஒரு பலவீனங்களோ வேற எந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ, கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதிலிருந்து ஆமேன் வல்லமை உள்ள கரங்களோடு கூட அவர் விடுதலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் 22:5 இப்படியாக சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவரை நம்பும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆமேன் மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதமா நன்மையா சாட்சியா நம்மளை வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வச்சிருக்கிற நன்மைகளில இந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கையும் ஒரு நன்மையாக காணப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சங்கீதம் 56:11 இப்படியாக சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நமக்குள்ள பயம் இருக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம் நமக்குள்ள காணப்படும். கர்த்தரை நம்பும் பொழுது நமக்குள்ள தைரியம் வரும், பயம் வெளியேறும். அப்போ ஆண்டவர் மேல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நெருக்கடியான வேலைகளில மனுஷனை நம்புறதை விட கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது நம்முடைய பயங்களை எல்லாம் அவர் நீக்கி போட்டு ஒரு தைரியத்தின் ஆவியினால விசுவாசத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பி தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
நீதிமொழிகள் 23:18 இப்படியாக சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. அது நிச்சயமாக அந்த எந்த காரியத்துல அவரை நம்புறோமோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். அந்த முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானமா இருக்குமா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய முடிவு சமாதானமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு காத்திருக்கிறோமோ நிச்சயமாக கர்த்தர் ஒரு முடிவை அதற்கு கொண்டு வருவார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணி 25 ஆண்டுகள் அந்த நம்பிக்கையிலே அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பி காத்திருந்தனால அவர் 100வது வயதிலே கர்த்தருக்கு மகிமையாக ஈசாக்கை, அந்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தின் மகனை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்க, அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா இருந்திருக்குது இல்ல. அதனால அந்த 25 வருஷங்களும் அவர் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது பல சூழ்நிலைகள்ல அவருக்கு பல எண்ணங்கள் வந்திருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு உண்டோ இல்லையோ, இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த முடிவின் மேல நம்பிக்கையா இருந்ததுனால நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்னு நம்பி இருந்ததுனால ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை பொழுதுல உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க முழுமையா ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் செய்யும் வரை நம்பி இருக்கணும். அதுதான் சில பேர் ஆரம்பத்துல நம்புவாங்க, அப்புறம் அந்த காரியங்கள் தாமதிக்கும் பொழுது அந்த விசுவாசம் குறைந்து அவிசுவாசத்தை போயிடுவாங்க. நம்பிக்கை இல்லாம அவங்க நடந்து கொள்வாங்க, மனிதர்களை தேடி போவாங்க, உலக காரியங்களை தேடி போவாங்க. அப்படி இல்லாதபடி செய்யும் வரை, முடிவு வரை அவர் அந்த அந்த அதிசயத்தை, அற்புதத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை காணும் வரை நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே அந்த நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா ஒரு 3 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் முதல் வசனம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்க இல்ல. அவரை நம்பும் பொழுது ஒரு மலை போல நம்பி உறுதியாக ஸ்திரமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை நம்புறவங்க உறுதியா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ஸ்திரப்பட்டிருக்கும். ஆகவே ஆண்டவர் மேல இந்த காலை பொழுதுல நாம் நம்பிக்கை வைப்போம். நீதிமொழிகள் 28:25 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களை ஆமீன் ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. அந்த ஆசீர்வாதத்தை, செழிப்பை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கொடுக்கிறார். முதல் வசனத்துல நம்ம வாசித்தோம்ல, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது சொல்லி. அதனால அதுக்கு அளவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த செழிப்பை கர்த்தர் உங்க வாழ்விலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் அந்த செழிப்பை கட்டளையிடும்படியாக நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசி வசனம் நீதிமொழிகள் 29:25 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த உயர்வு, ப்ரமோஷன்ஸ், அந்த உன்னத நிலைமையில கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த பூமியில ஓடுகிற ஓட்டத்திலும் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை முழுமையா நம்பி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நிலைகளிலே நம்மளை படிப்படியா நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால, என்னை நம்பி இருக்கிறபடினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலை பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம நம்புகிற நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராக இருக்கட்டும். மனிதனை அல்ல, சுய பலத்தை அல்ல, உலக காரியங்களை அல்ல, மற்ற தாளந்துகளை அல்ல, கர்த்தரையே நாம் துணையாய் கொண்டிருந்து கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுப்பார். அநேக ஆண்டுகள் என் வாழ்க்கையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, எங்க குடும்பம் இப்படியே இருக்குது, எங்க ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி ஒரு கவலையோடு, ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை நீங்கள் வைத்து அவரை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்,
பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே நான் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் நம்பும் நம்பிக்கையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களில் விசுவாசத்தை துவங்கினவர் ஆண்டவரே, நீர் முடிவு பரியந்தமும், எங்களுடைய வாழ்வின் முடிவு பரியந்தமும் நீர் எங்கள் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த நன்மையை நீ தர வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, மனுஷனை நம்பாமல் ஆண்டவரே உம்மை நம்பி உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மையை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உலக ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. உம்மை நம்பும் பொழுது அந்த நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அந்த பூமியிலையும் உம்மை நம்பி ஆண்டவரே உலக ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் பெற கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே நீ ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.